ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது ஒட்டுமொத்த தமிழ் திரைத்துறையையும் சோகத்தில் ஆழ்த்தியது. தனியார் டிவி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதன் மூலம் ஃபேமஸ் ஆனவர் ரோபோ சங்கர். இவரின் திறமையை பார்த்து வியந்து போன தனுஷ் தன்னுடைய மாரி படத்தில் ரோபோ சங்கரை முதன்மை காமெடியனாக நடிக்க வைத்தார். அப்படத்தில் அவர் பேசிய காமெடி டயலாக்குகள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து ரோபோவிற்கு சினிமாவிலும் வாய்ப்புகள் குவிந்தன. பின்னர் விஜயுடன் புலி, அஜித்துடன் விஸ்வாசம், சூர்யாவின் சிங்கம், விஷாலுடன் இரும்பு திரை என தொடர்ந்து முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்திருந்தார். இவரின் திடீர் மறைவு திரையுலகை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள், பொதுமக்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தனர். ரோபோ சங்கரின் உடல் அவரது சென்னை வளசரவாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்ட நிலையில் பிரபலங்கள், தலைவர்கள் பலரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். செப்டம்பர் 19ஆம் தேதி மாலை சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் அவரது இறுதி சடங்கு நடைபெற்றது. சில பிரபலங்களால் இதில் கலந்து கொள்ள முடியவில்லை. சமீபத்தில் வடிவேலுவும் வெளியூரில் இருந்ததால் வர முடியவில்லை என கூறியிருந்தார். அதே போல அஜித்தும் வெளிநாட்டில் கார் போட்டியில் கலந்து கொண்டு வருவதால் அவராலும் வர முடியவில்லை. அவர் தனது மேனேஜர் மூலமாக இரங்கலை தெரிவித்து இருக்கிறார். அஜித்தின் மீது நல்ல அன்பும் மரியாதையும் கொண்டவர் ரோபோ சங்கர். இவரின் மறைவு அஜித்திற்கு பெரும் வருத்தத்தை கொடுத்துள்ளதா. நல்ல மனிதரை இழந்துவிட்டோம் என அஜித் தனது நெருங்கிய வட்டாரத்தில் உருக்கமாக பேசியிருக்கிறார். விஸ்வாசம் படத்தில் அஜித்துடன் ரோபோ சங்கர் காட்சிகள் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தன. இச்சூழலில் தனது தந்தை ரோபோ சங்கரின் மறைவு குறித்து சமூக வலைதள பக்கமான இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள பதிவு ஒன்று பார்ப்போரை கண்கலங்க செய்துள்ளது. அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அப்பா, நீங்கள் இல்லாமல் 3 நாட்கள் கடந்து விட்டது. எங்களை நிறைய சிரிக்க வைத்ததும் நீங்கதான், இப்பொழுது நிறைய அழ வைக்கிறதும் நீங்கதான். இந்த 3 நாள் எனக்கு உலகமே தெரியல. நீங்க இல்லாம நம்ம குடும்பத்தை எப்படி கொண்டு போக போறோம்னு தெரியல. ஆனா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி கண்டிப்பா நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன்பா. தம்பி இந்த 3 நாளா உங்களை ரொம்ப தேடுறான்பா. கண்டிப்பா நீங்க உங்க நண்பர்கள் மற்றும் அண்ணன்களோட மேல சந்தோஷமா தான் இருப்பீங்க. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி விமர்சனங்களுக்கு பயப்பட மாட்டேன்பா. கண்டிப்பா உங்களோட பொண்ணுங்கிறத பேரை காப்பாத்துவேன். உங்களை பெருமைப்பட வைப்பேன். லவ் யூ, மிஸ் யூ அப்பா. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ இது. எல்லோருமே இந்த போட்டோவை பார்த்துட்டு அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கேன்னு சொல்வாங்க. நான் எப்பொழுதும் உங்களை மாதிரியே இருப்பேன்பா என்று கூறியுள்ளார். தற்பொழுது இந்திரஜாவிற்கு பலரும் ஆறுதல் கூறி வருகின்றனர்.